வணக்கம், நான் உங்க யஷ்வந்த் குமார். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் டெசர்ட் பார்க்க போறோம். இது பேர் வந்து ஸ்ரீகந்த். இந்த ஸ்ரீகந்த் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. நம்ம கேர்டை வந்து ஹங் பண்ணி ரெடியா வச்சிருந்தோம் அப்படின்னா 5 நிமிஷம் ஆகக்கூடிய ரெசிபி. இதே வந்து உங்ககிட்ட யோகட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேர்ட் ஹங் பண்றதுக்காக வெயிட் பண்ணவே தேவையில்ல, 5 மினிட்ஸ் ரெடி பண்ணலாம் இந்த ரெசிபியை. இப்போ இந்த ஸ்ரீகந்த் எப்படி செய்யறது அந்த தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸ்ரீகந்த் செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக பால் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த குங்குமப்பூ வந்து நம்ம செய்கிற ஸ்ரீகந்துக்கு நல்ல ஒரு கலரும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசமும் கொடுக்கும். இப்போ இந்த குங்குமப்பூவோட கலர் வந்து இந்த பாலில் டிசால்வ் ஆகணும். ஸோ அதுக்காக சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். இது மேலே நான் ஒரு வெட் மஸ்லின் கிளாத் வந்து போட்டுக்கிறேன். இது மஸ்லின் கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 500 ml தயிரை வச்சு இந்த ஸ்ரீகந்த் செய்ய போகிறோம். இது வந்து ஒரு 100 to 150 கிராம் வரைக்கும் இந்த ஸ்ரீகந்த் வரும். தயிரை வந்து நான் இந்த மஸ்லின் கிளாத்தில் ஊற்றிட்டேன். நம்ம எல்லா முனையுமே ஒன்றா சேர்த்து இந்த தயிரை வந்து நல்லா பிழிய போகிறோம். இந்த மாதிரி பிழியும் போது நமக்கு வந்து நல்லா கெட்டியான தயிர் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நல்லா பிழிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி என்னதான் நம்ம வந்து நல்லா பிழிஞ்சாலும் இதில் இருக்க தண்ணி வந்து முழுமையாக வந்து இந்த பவுலில் இறங்காது. ஸோ அதனால 1 to 2 மணி நேரம் வந்து இது மேலே ஒரு நல்ல வெயிட்டான ஆப்ஜெக்ட் வச்சியோ அல்லது இதை வந்து நம்ம டேப் பக்கத்தில் கூட கட்டி விடலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இதில் இருக்க தண்ணி வந்து முழுமையாக கீழே வந்து இறங்கிடும். இப்போ நம்ம இந்த பிழிஞ்சி வச்சிருக்க தயிரையும் இந்த பவுலையும் நம்ம வந்து சைடில் வச்சுக்கலாம். ஒரு 1 to 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி இந்த தயிர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பார்க்கும்போதே இந்த தயிர் நல்லா திக்காக இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிப்போம். இந்த மாதிரி செய்யும்போது இது வந்து லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தயிரை வந்து லம்ப்ஸே இல்லாத அளவுக்கு நல்லா அடிச்சிட்டேன். இதில் நம்ம வச்சிருந்த குங்குமப்பூ பால் வந்து சேர்த்துக்கலாம். இந்த குங்குமப்பூ பால் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து ஏலக்காய் கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைக்கும் போது ஏலக்காய் நல்லா ஃபைனாக அரையும். ஸோ இதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதை நான் வந்து ஐசிங் சுகர், அதாவது அரைத்த சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இன்னொரு இன்க்ரீடியண்ட்டோட கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ரீகந்தில் வந்து சில பேர் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸை நல்லா சின்னதாக கட் பண்ணி தண்ணியே இல்லாத அளவுக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ரீகந்த் வந்து எப்பயுமே நல்லா திக்காக இருக்கணும். ஒரு வேளை ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லசியாக மாறிடும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்ரீகந்தை நல்லா வந்து நான் அடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம அழகாக ஒரு பவுலில் வந்து போர்ஷன் பண்ணிக்கலாம். போர்ஷன் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் குங்குமப்பூவும் பிஸ்தா வச்சு நான் வந்து கார்னிஷும் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான ஸ்ரீகந்த் ரெடி. ஒரு டேஸ்டியான ஸ்ரீகந்த் எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸின்னு. இந்த ஸ்ரீகந்தில் நம்ம வந்து இன்னைக்கு ஏலக்காய் அண்ட் குங்குமப்பூ சேர்த்து வந்து செஞ்சுருக்கோம். உங்களுக்கு ஒருவேளை இந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் இந்த ஸ்ரீகந்தில் ஆட் பண்ணி செய்யலாம். அண்ட் டேஸ்ட் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.